அல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்க நம்ம எந்த தாமதமும் இல்லாமல் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவனமாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் விசேஷமாய் தேவனை எப்படி பிரியப்படுத்துறதுன்றதில் ஒரு 3 வாரமாய் நம்ம கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா தேவனை பிரியப்படுத்துவது ரொம்ப முக்கியம். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவனை பிரியப்படுத்தும் போது தான் தேவனத்திலேருந்து நன்மையை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தேவனை எப்படியாச்சும் பிரிய பண்ணுறவர்களாய் அவருக்கு பிரியமாய் நம்ம வாழ்கிறதுல நம்ம கொஞ்சம் நேரத்தையும் நம்ம வாழ்க்கையில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவரை பிரியப்படுத்துறது மூலியமாக தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரை பிரியப்படுத்த நமக்கு என்ன பண்ணணும், கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஸோ விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு காரியம் நான் சொன்னேன். ஏன்னா கடவுள் நம்மிடத்திலிருந்து எதை பெரிதாக எதிர்பார்க்கிறார் என்றால், நம்மளுடைய பணத்தால், நம்முடைய பொருளால், நம்முடைய அறிவு ஆடம்பரம் அல்ல. கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறது உங்களுக்குள்ள அவர் மேலே எவ்வளோ விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதை தான் கர்த்தர் பார்க்குறார். ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஒவ்வொருடைய மனசிலையும் கர்த்தர் என்னத்தை திறந்து பார்க்குறார் என்றால், உங்களுக்குள்ள எவ்வளோ விசுவாசம் இருக்குது, அவரை நீங்கள் எவ்வளோ ஆழமாய் விசுவாசிக்கிறீங்க, அவரை நீங்கள் எவ்வளோ ஆழமாய் நம்புகிறீங்க, அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. விசுவாசம் அவ்வளோ முக்கியம் என்றால் நம்ம அதில் தேர்ச்சி பெறுவது, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருது ரொம்ப 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 முக்கியம் என்று பார்க்குறோம். இதை தான் நம்ம போனதுக்கு முந்தின வாரமும் பார்த்தோம், போன வாரம் விசேஷமாக 100க்கு அதிபதி குறித்து நம்ம பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை எப்படி இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார், அது சுகமாக்கிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார் என்னன்னா, உன்னுடைய விசுவாசத்தின் பிரகாரம் உனக்கு ஆகும் என்று இயேசு சொல்றார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்தின் பிரகாரம் தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்ப நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க, நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்க, அதை தான். அப்ப இத்தனை நாளா நீங்க என்ன பெற்றுக்கொண்டீங்களோ அதை தான் நீங்க விசுவாசி இருந்திருக்கீங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பெற போறீங்களோ அது எதனால வரப்போகுது, நீங்க என்ன விசுவாசி. அதனால தான் நான் சொல்றேன், we must be very choiced. நம்ம எதை விசுவாசிக்கிறதுல தேர்ச்சி பெற்றவர்களா இருக்க வேண்டும், தேர்ந்தெடுத்து அவைகளை விசுவாசிக்கிறோம். காரணம் என்னென்றால், நீங்கள் என்னத்தை விசுவாசிகளோ அதை தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்னுடைய வேலைக்காரனுக்கு கொஞ்சம் நல்லானா போதுமே நினைச்சா கொஞ்சம் நல்லாவான், என் வேலைக்காரன் கம்ப்ளீட்டாக நல்லாவும் நினைச்சா கம்ப்ளீட்டாக நல்லாவான், என் வேலைக்காரன் செத்துருவான்னு நினைச்சானா செத்துருவான். காரணம் என்ன, நான் என்ன விசுவாசிக்கிறேன் அதுதான் சொல்றேன். நீ என்ன விசுவாசியோ அதன் பிரகாரம் தான் என்ன உனக்கு நடக்கும் என்று விசுவாசத்தை குறித்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேசின காரியங்களை பார்க்குறோம். அதில் ஸ்பெஷலாக எனக்கு பிடித்தது என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுற அளவில் ஒரு விசுவாசம். இயேசுவே பார்த்து சொல்றார், இஸ்ரவேலில் இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்ணல பார்க்கல. அப்போ கடவுள் எவ்வளோ ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை கண்டு எவ்வளோ ஆச்சரியப்படுறவராக பார்க்குறாரு பாருங்க. இந்த இடத்துல இந்த மனிதன் 100க்கு அதிபதி, அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு தேவாலயத்துக்கு போகிறவன் அல்ல, அவன் வசனத்தை கேட்கிறவன் அல்ல, வசனத்தின் பிரகாரம் வாழ்றவன் அல்ல. ஒன்றும் சொல்ல போனால் யூதர்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம பாஷையில் சொன்னால் அவன் ஒரு கிறிஸ்டியனே இல்லை, கடவுளை அறியாத மனுஷன். ஆனால் கடவுளை அறியாத மனிதனே இயேசு மேல எவ்வளோ ஆழமான நம்பிக்கை இருக்கிறார். அப்போ பாருங்க, யாருக்கு உதவி செய்யணும் கர்த்தர் நினைப்பார், இவன் ஏன் ஆளு, இவன் ஏன் ஜாதி, இவன் ஏன் இன்னும், இவன் ஏன் ஆள் சர்ச்சுக்கு வரானே, இதெல்லாம் அஃப்கோர்ஸ் உண்மை அது பார்க்குவார் என்றாலும் எதை ஆழமாய் பார்க்குறார் என்றால், நீ எவ்வளோ என்ன நம்புற, நீ என்னை எவ்வளோ விசுவாசிக்கிற, நீ என்னை எவ்வளோ நம்பி வந்திருக்கிற. அப்போ உன்னுடைய நம்பிக்கையை தான் கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் யார் இருந்தால் அப்பாற்பட்டது, நீங்கள் எப்படியாப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள். அதனால தான் மார்க் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். என்னன்னா, எவனாகிலும் இருக்கட்டும், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் என்று மெய்யாகவே சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ அவன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற எவனா இருக்கட்டும், அவனுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த விசுவாசத்தில் இன்னும் ஆழமாய் நம்ம வளரணும். இந்த விசுவாசம் தான் கடவுளை ப்ளீஸ் பண்ணுற ஒன்று. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ தேவனை நீங்கள் பிரியப்படுத்துவீங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ தேவனை பிரியப்படுத்துவீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. சரி, இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக போகலாம். இன்னைக்கு அதே விசுவாசத்தில் த அமேசிங் ஃபெய்த் அல்லது தேவன் விரும்புகிற அந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் ஆழமாய் பார்க்கலாம். வசிங்க பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கொள்ளும். த புக் ஆஃப் மத்தேயு 15ஆம் அதிகாரம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதிகள் தான். 21 வசனத்துல நம்ம வாசிக்க தொடங்கலாமா? பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானியன் ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய
வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவருக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் ஒரு வார்த்தையும் என்ன பண்ணல இயேசு கிறிஸ்து. எனக்கு ஆச்சரியமாக இதெல்லாம் படிக்கும்போது ஒரு பெண்ணு கானான் ஸ்ரீ வந்து இயேசு கிறிஸ்துவை வணங்கி தாவீதின் குமாரனே நீர் எனக்கு என்ன பண்ணுங்க இறங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து வேண்டிக் கொள்கிறா. அவள் வணங்கி இயேசுவை வணங்கி, ஆனா இயேசு என்ன பண்ணலையா, ஒரு வார்த்தையும் பேசல, ரெஸ்பான்ஸே பண்ணல. அந்த பெண்ணை என்ன பண்ணல இயேசு கண்டுக்கவே இல்லை. அப்புறம் என்ன நடந்துச்சு வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப முதலாவது யார் இயேசு கிறிஸ்து கிட்ட வேண்டிக் கொண்டது? இல்ல அந்த ஸ்திரீ வேண்டிக் கொண்டாள். ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசி பிடினாலும் மிகவும் ரொம்ப வேதனைப்படுகிறார், கொடிய வியாதினால வேதனைப்படுகிறார், அதனால எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு கேட்கிறா. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ரெண்டாவது சீஷர்கள் சொல்றாங்க, சீஷர்கள் ரொம்ப நல்லவங்க, இவங்க மோசமானவங்க, இவங்க தொர்த்துருங்க, இவங்க ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட செக்யூரிட்டியா இயேசு கிறிஸ்துக்கு அப்படியே பவுன்சருங்க மாதிரி சுத்தி நின்னுக்கிறாங்க. இவங்களாம் தேவையா இருக்கிற ஆட்களை தான் உள்ள சேர்ப்பாங்க, இல்லாதவங்கள அப்படியே தொடுத்து விட்டுருவாங்க. அப்ப சீஷர்கள் மனம் இறங்கி, சீஷர்களுக்கே ரொம்ப கவலையாது. காரணம் என்ன? இந்த பெண் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். பின்தொடர் இதே மாதிரி ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, ஒரு குருடன் பர்த்திமென்ற குருடன் வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கவும் கத்தினே இருக்கிறா. சுத்தி இருக்கிறவங்களா சும்மா இருப்பான், ஏன் கத்தினே இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு நின்று சொல்றார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சுகம் அளிக்க நம்ம பார்க்கிறோம். அப்போ சில மனிதர்கள் வேதத்துல இயேசுவை ரொம்ப ஸ்ட்ராங்கா பின்தொடர்றாங்க. அப்படின்னா அவருடைய தேவைக்காக அவங்களுடைய அந்த பிடிவாதம் எப்படி சொல்றதுன்னா, எப்படியாச்சிலும் இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு போகணும். அதுக்கு எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு விதமான நெருக்கடி நான் சந்தித்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் இயேசுவை மீட் பண்ணும், எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்து கிட்ட சுகம் பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். இயேசுவிடத்தில் வருகிற எல்லா மனிதர்களும் தங்களுடைய கடைசி நேரத்தில் தான் இயேசுவிடத்தில் வராங்க. அப்ப இந்த கானான் ஸ்ரீயும் அநேக நேரத்தில் அநேக முயற்சிகளை செய்தாச்சு, அநேக ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, எங்கேயும் குணமாகல. இயேசு பத்தி இவள் கேள்விப்படுகிறாள். இயேசு பத்தி கேள்விப்பட்டதுனால தான் இயேசு கிறிஸ்துவை என்னன்னு அழைக்கிறார் என்றால் தாவீதின் குமாரன் என்று அழைக்கிறார். இந்த வார்த்தையை ஒரு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இயேசு தாவீதின் குமாரன் என்று யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. இயேசு சொல்றார், நான் ஆபிரகாமுடைய குமாரன், நான் வந்து தாவீதின் குமாரன் என்றால் இவங்க ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா தாவீதின் குமாரன் தான் மேசையாவா இருக்க முடியும் என்று பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த பெண் என்ன சொல்றான்னு கேட்டா, எந்த யூதர்கள் நீ வந்து மேசையா இல்லைன்னு சொல்றார்களோ அதே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணு இயேசுவை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் மேசையா. எப்படி சொல்றா? தாவீதின் குமாரனே. அப்ப தாவீதின் குமார் என்றால் அவங்க எதை நெக்லெக்ட் பண்ணாங்களோ, யூதர்கள் எதை நெக்லெக்ட் பண்ணாங்களோ அதை எடுத்து இவள் சொல்றா, இல்ல இவர் தான் தாவீதின் குமாரன் என்று சொல்றார். ஆனா இதை கேட்டு இயேசு ஆச்சரியப்படல. ஆஹா, என்ன தாவீதுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி தான், ஆல்மோஸ்ட் அது நைஸ் பண்ற மாதிரி தான் பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட அது வந்து வேலைக்கு ஆகல. தாவீதின் குமாரன் சொன்ன தாவீது ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவார். ஒருவேளை இந்த பெண் வந்து அந்த பர்த்தியுமுக்கு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாளான்னு தெரியல. அப்படி கூப்பிட்டா ஒருவேளை இயேசு மனம் இருக்குவாரு, அப்படி கூப்பிட்டா இயேசு வந்து உதவி பண்ணுவாருன்னு நினைத்தாரோ என்னவோ. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் சொல்ல, அவள் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறாள். அவ கேட்டுனே இருக்கிறா, அவ கெஞ்சினே இருக்கிறா. இவளுடைய தொல்லை தாங்க முடியாம, டார்ச்சரை தாங்க முடியாத சீஷர்களே சொல்றாங்க, இவன் நம்ம பின்னாடியே வந்துருக்கிறாளே, இவருக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ண என்ன பண்ணுங்க, அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு இயேசுவிடத்தில் இவர்கள் இரண்டாவது முறை என்ன பண்றாங்க, வேண்டிக் கொள்றாங்க. அப்போ அந்த பெண் வேண்டிக் கொண்டால், இரண்டாவதாக சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டார்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற பதில் என்ன வாசிங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து காணாமற் போன ஆடுகளாகிய, முதலாவது சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி, இஸ்ரவேலின் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். போதும். என்ன சொல்ல வரார் இயேசுங்க? புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வராரு? புரியுங்களா? இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த பெண் யாரு? கானான் ஸ்ரீனா நம்ம பாஷையில் சொன்னா புறஜாதி பெண், யூதன் அல்லாத ஒரு பெண். அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் தான் இஸ்ரவேலர்கள். இயேசு என்ன சொல்றாருன்னா, துளைந்து போன ஆட்டுக்குட்டி ஆகிய இஸ்ரவேலுக்கு அன்றி மற்றபடி வேற ஒருவருக்காக நான் என்ன பண்ணல, வரல. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் இவங்களுக்காக தான் வந்தேன், மற்றவங்களுக்காக வரல, அப்படியே சொல்றார். இந்த பகுதி படிக்கும்போது இயேசு கிறிஸ்து மேலே நமக்கு கொஞ்சம் லைட்டாக வெறுப்பு வந்துடும். என்னடா இது, நம்ம ஏசப்பாவா இவரு, இப்படியெல்லாம் பேசுவார் இவரு, என்ன இப்படி பண்ணிக்கிறாருங்க, இது இன்னும் போனால் இன்னும் டீப்பாக பண்ண இன்னும் கோவம் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே இது இயேசுவான்னு தோந்து,
இயேசு இடத்துல ஒரு பெண்ணு வந்து கெஞ்சுறா, வேண்டிக் கொள்கிறா, அழுவுறா. இயேசு மனம் இறங்காம அமைதியா இருக்கிறாரு. சிஷ்யர்கள் கேட்டா சொல்றாரு, நான் வந்திருந்தேன் எங்க ஜாதிக்கு தான், நான் வந்திருந்தேன் எங்க ஆளுங்களுக்கு தான், நான் வந்திருந்தேன் இஸ்ரவேல்களுக்கு தான், மற்றவங்களுக்காக நான் என்ன பண்ணல வரலன்னு சொல்றா. இப்போ இது அந்த பெண்ணு கேட்டிருப்பாளா? கண்டிப்பா கேட்டிருப்பா. நம்ம கேட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு இருப்போம். இன்சல்ட் ஆகிட்டு அப்படியே திட்டிட்டு வந்துருப்போம், இவருனா பெரிய ஆளா, இவர் தாவா, இவர் இல்லைனா என்ன வேற சர்ச்சு இல்லையா, வேற பாஸ்ட் இல்லையா, போறேன் நான் அங்கே அந்த பக்கம் போயிரு, இந்த பக்கம் போயிரு, அந்த தெருவுக்கு போயிரு, இந்த தெருவுக்கு போயிரு, அந்த ஏரியாவுக்கு போயிரு. நம்மள மாதிரி இருந்தா போயினே இருந்திருப்பாங்க. இந்த பெண் மறுபடியும் பின்தொடர்றான். என்ன அடுத்தது வாசிங்க. அவள் வந்து, யாரு? கானானி ஸ்திரீ வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவரை பணிந்து கொண்டாள். மூணாவது அட்டெம்ப்ட். முதலாவது இவள் கேட்டால், ரெண்டாவது சீஷர்களும் கேட்டாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் உனக்காகலாம் என்ன பண்ணல வரல, நான் துளைந்து போன இஸ்ரவேலர்களுக்காக தான் வந்தேன்னு சொன்னேன். மறுபடியும் போயிட்டு ஆண்டவரே என்று எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டால ரொம்ப முக்கியம் பாருங்க. அதான் தான் இங்கிலீஷ்ல வந்து அந்த ஆண்டவரேன்ற வார்த்தை பாருங்க, அங்க அந்த 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 வார்த்தையை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போடுறாங்க. லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் என்ற வார்த்தையை அது எதை குறிக்குது என்றால் கடவுளை குறிக்குது. அதனால தான் பெரிய எல் உபயோகப்படுத்துறாங்க, பிக் எல். அந்த எல் எதை குறிக்குதுன்னு கேட்டா, ஆண்டவனே அப்படின்னா மனிதனுக்கு சொல்ற ஒரு வார்த்தை இல்ல, கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க. லார்ட் ஹெல்ப் மீ, ஐ அம் ஹெல்ப்லெஸ். இந்த வார்த்தையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல கடைசியாய் உபயோகப்படுற ஒரு வார்த்தை. கடவுளே எனக்கு உதவி செய்யுங்கன்றது கடைசியாய் கூக்குற ஒரு வார்த்தை. அந்த பெண்ணு கடைசியா இயேசுவுடைய சமூகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று என்ன பண்றாவள் கேட்கிறான். சரி, இப்ப நான் இயேசு மன இறங்கினாரா? இப்ப நான் இயேசு ரொம்ப நல்லவராச்சே, மன இறங்கினாரான்னு பார்த்தா அடுத்தது வாசிங்க. அவர் அவளை நோக்கி, அவர் நான் யாரு? இயேசு அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. இது ரொம்ப மோசம் இல்ல? இது இன்னும் மோசமான வார்த்தை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். போதும். யார்கிட்ட சொல்றாரு இத? ஸ்திரீ கிட்டே சொல்றாரு. பிள்ளைங்களுடைய அப்பத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருக்குமா? ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இயேசு பிள்ளைகளை நீங்க யார சொல்றாரு? இஸ்ரவேலரை சொல்றாரு. இப்ப நாய்கள்னு சொல்லிட்டு யார சொல்றாரு? அந்த கானான் ஸ்திரீ இல்ல, உங்களுக்கு சேர்த்து உங்களே இல்ல, அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, கானான் ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போறது அது நல்லது அல்ல, நியாயம் அல்ல, சரி அல்ல. அந்த பெண்ணுக்கே கேள்வி மாதிரி கேட்கிறார், நீ ஏன் சொல்லு, பசங்களுடைய ரொட்டி எடுத்து நாய்ங்களுக்கு போடலாமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இயேசு சொல்ற வார்த்தை அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. இதை என்ன பார்த்து நாய் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுவோம், கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். அதுதான் இங்கே நடக்குது. உண்மையாவே அதுதான் நடக்குது. அப்போ இயேசு அப்படியே ஓப்பனா சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது அது நல்லது அல்ல அப்படின்னு இயேசு சொல்றாரு. டைரக்டா அந்த பெண்ணை நாயை போல சித்தரித்து சொல்றாரு. அதற்கு அந்த பெண் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். போதும். இப்போ இவ விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை. ஏன்னா ஒரு முடிவோட தான் இந்த பெண் வந்துட்டுக்கிறான். ரொம்ப புத்திசாலியான பெண்ணு. பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பாருங்க, விடாப்புடி, விடவே மாட்டேன், நீ எவ்வளோனா பேசிக்கோ, நீ எவ்வளோனா அவமானப்படுத்து, நீ திட்டுறியா இல்லை அடிக்கிறியா என்னன்னா பண்ண, ஆனால் ஒன்று, நான் இங்கேருந்து போகும்போது என் மகளுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு தான் போவேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விசுவாசம் இந்த பெண்ணிடத்துல நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். சடாசடா நம்மளுக்கு கோவம் வந்துடும். பொறுமைன்றதை இன்னைக்கு அநேக பேருக்குள்ள என்ன பண்ணுறதுல இல்லவே இல்லை. நல்ல வேலையாச்சு, போயினே இருந்துருவோம். தேவையே இல்லை அப்படியாப்பட்டது. அவ்வளோ இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை பிரதர். நாங்களும் சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். எங்களுக்கும் அது இது வேமா சூசு எல்லாமே எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பொறுமையே இல்லை. என்ன பார்த்து அப்படி பேசிட்டாரு? இல்லைங்க, நம்முடைய தேவைகள் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. நமக்கு ஒரே ஒரு ஆதரவு, ஒரே ஒரு உதவி கர்த்தர் மாத்திரம்தான். இப்போ இந்த பெண்ணுக்கும் இயேசுவை தவிர வேற எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. அப்படி ஏதாச்சும் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயேசு விட்டுட்டு நம்ம போயிடலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஆனால் ஷீ இஸ் இன் தி லாஸ்ட் ஸ்டேஜ். அவள் ஒரு கடைசி படியில் இருக்கிறார். இதுக்கப்புறம் அவளுக்கு இறங்குறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. இதுக்கப்புறம் அவள் போகிறதுக்கு எந்த பாதமே இல்லை. இங்கே வந்தாச்சு, என்ன ஆனாலும் ஒன்று இந்த பெண்ணுக்கு தெரியும், இயேசுவால் என்னுடைய மகளுக்கு சுகம் அளிக்க முடியும்.
அது இயேசுக்கு அந்த திராணி இருக்கு, இயேசுக்கு அந்த பலன் இருக்கு. அதனால அந்த சுகத்தை பெரும்படியா இருக்கிற தடைகள் எதுவா இருந்தாலும் நான் பொறுத்து கொள்வேன், நான் சகித்து கொள்வேன், நான் நம்பிக்கையில உறுதியாய் இருப்பேன் என்ற அந்த பெண் பொறுமையாய் 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 எல்லாத்தையும் சாஃப்ட் ஆன்சர் பண்றா. ஆமா இல்லையாங்க? சாஃப்ட் ஆன்சர் பண்ண, உனக்காக வரல, இஸ்ரவேலருக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு முன்னாடி பணிந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் பணிந்து முழங்கால் இயேசுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு இப்படி கை ஏந்தி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு போடலாமான்னு சொல்லிட்டு இயேசு கேட்கிறாரு. அப்போ அது ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷுவலைஸா பார்க்கும்போது அந்த பெண்ணு இயேசுடைய பாத படிக்கிட்ட முட்டி போட்டுன்னு இப்படி வணங்கி முட்டி போட்டு அப்படி இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இயேசு அந்த வார்த்தையை சொல்லும் போது அடுத்ததான் அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆண்டவரே கரெக்ட் தான், நீங்க சொன்னது உண்மைதான், பிள்ளைகளுடைய ரொட்டி எடுத்து அப்பத்தை எடுத்து என்ன யாருக்கு போடக்கூடாது, நாய்களுக்கு போடுறது தப்பு தான், கரெக்ட். ஆனா எஜமான் வந்து டேபிள் மேல உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா? சரி, ஒரு பிள்ளையை எடுத்துக்கலாமே. ஒரு பிள்ளை சாப்பிடும் போது அந்த பிள்ளை எப்படி சாப்பிடுனா சிந்தி தான் சாப்பிடும். சாப்பிடும் போது சாப்பாடு என்ன ஆகும், கீழே சிந்தம் இறையும். அந்த பெண் என்ன சொல்றா, ஆண்டவரே சாப்பாடு குழந்தை பிள்ளை சாப்பிட்டோம், எஜமான் சாப்பிட்டோம், ஆனா அவருடைய வாயிலிருந்தோ அவருடைய கையில இருந்தோ தவறி கீழே விழுது பாத்தீங்களா, துணிக்கல் கீழே விழுது பாத்தீங்களா? சில அந்த அரிசியுடைய அந்த ஒரு என்ன சொல்றது பருக்கா, அந்த ஒவ்வொரு பருக்கு கீழே விழுது பாத்தீங்களா? அந்த கீழே உயிர அந்த பருக்களை நாய் சாப்பிடலாம் தானே, கீழே உயிர அந்த துணிக்கலை வாயில போடுறது வேண்டாம், டேபிள்ல இருக்கிறது வேண்டாம், தட்டில் இருக்கிறது வேண்டாம். நீங்க எடுத்து சாப்பிடும் போது வேண்டான்னு விட்டுறீங்க பாத்தீங்களா? நீங்க எடுத்து சாப்பிடும் போது கீழே தவறாலாம் விழுது பாத்தீங்களா? அந்த வேஸ்ட்னு சொல்லப்படுற கீழே உயிர அந்த துணிக்களை நாய்கள் சாப்பிடலாம் தானே அப்படின்னு கேக்குது. இதை இயேசு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட இயேசு என்ன பண்ணல, எதிர்பார்க்காத அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்ற அடிச்சு இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து வேற யாருக்குமே சொல்லவே இல்லை. பைபிள்ல உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று இயேசு ஒருத்தரை பார்த்து சொல்வார் என்றால் அது கானான் ஸ்திரியை தவிர வேற யாரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லல. A woman, your faith is great. உன்னுடைய விசுவாசம் பெரியது. My God. இயேசு ஒரு மனிதர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார் என்றால் அது 100க்கு அதிபதி, 2வது இந்த கானான் ஸ்திரீ. சரி, இதுக்குள்ள இருக்கிற தியாலஜி நம்மளுக்கு வேண்டாம். இதுக்குள்ள ஏன் இயேசு வந்து அந்த பெண்ணை துரத்தினாரு, ஏன் இயேசு இந்த வார்த்தை அஃபென்ஸான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாரு, அவளை நம்ம இயேசுவை நம்பி ஒருத்தர் வந்தாருன்னா அவர் எப்பவுமே அனுப்ப மாட்டாரு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாருன்றதுலாம் ஒரு பெரிய கதை, அந்த பக்கம் போல வேண்டாம். ஆனா நம்ம ஒரு யதார்த்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரலாம். நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால் இன்னொரு பக்கம் ஒரு பேசிக் ஐடியா விசுவாசத்தை பத்தி பேசுகிறதா, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இயேசு என்னன்னா அவருடைய விசுவாசத்தை பரீட்சையும் பார்க்க அவர் பிளான் பண்ணிட்டார். பரீட்சை எப்படி சொல்றது, அவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். இவள் எவ்வளவு நேரம் சஸ்டெயின் பண்ணுவா, இவள் எவ்வளவு நேரம் பொறுக்குவா, இவள் எவ்வளவு நேரம் தன்னுடைய வேண்டுதலுக்காக விண்ணப்பத்துக்காக என் பின்னாடி வருவா, இவளுடைய ஃபேத் எவ்வளவு பெருசு நான் செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக ஒருவேளை சோதித்த வண்ணமாய் அந்த ஆங்கிளை நீங்க பாருங்களேன். அந்த ஆங்கிளை நீங்க பாருங்க. இயேசுவை கெட்டவரா நீங்க நினைக்காதபடி இவளுடைய விசுவாசத்தை இவ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறா, இவள் இதெல்லாம் நான் சொல்றதை கேட்டு பொறுமை இழந்து அவள் கிளம்பி போயிட்டு போறாளா, இல்ல நின்று இயேசுவிடத்தில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வாங்கி போவாரா என்று அவளை குறித்து இயேசு சோதிக்கும்படி, அல்லது இவளை வைத்து அங்க இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் இவளுக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு இல்லையே அப்படின்றது ஒரு பரிச்சயத்துக்காக இயேசு இப்படியாப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு காரியத்தை அப்படி நான் பிளான் பண்ணல, இவ்வளோ இதை எக்ஸ்டெண்ட் பண்றாரான்றது நம்ம கொஞ்சம் அப்படி அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கலாமே. அப்ப பாருங்க, இயேசுவிடத்தில் வந்த உடனே இயேசு ஈஸியா ஓகே நோ ப்ராப்ளம், உன்னுடைய மகள் தானே வியாதியா இருக்கிறாங்க, ஒன்னும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் உன் மகள் சுகமாவாள் போ அப்படின்னு அமைச்சிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இயேசு என்ன பண்ணிருக்கலாம், சுகம். ஆனா அவளுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கு. இன்னைக்கு இந்த படிகள் எல்லாம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒரு படியில 2 படியில 4 படி. முதலாவது ஒரு சாதாரண வேண்டுதல், 2வது என்ன சொல்லுவாங்கன்னா மீடியேட்டர் மூலியமாய் மற்றவர்கள் மூலியமாய் வேண்டிக் கொள்கிறது, 3வது வேற வாய்ப்பே இல்லை சாஷ்டாங்கமா வணங்குறது. அவ்வளவுதான் ஆண்டவரே, இதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய கடைசி முடிவா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடைசி முடிவுனா சாஷ்டாங்கமா விழுந்துரும். ஆனா இங்க பாருங்க, சாஷ்டாங்கமா வணங்குறது ஒரு முடிவு இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இவள் சாஷ்டாங்கமா விழுந்துட்டா, ஆண்டவரே உதவி செய்யுங்க, தட் இஸ் தி லாஸ்ட். ஆனா அப்பவும் அவளுக்கு என்ன கிடைக்கல, அவளுக்கு முடிவு கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைக்கிறார்.
என்ன டெஸ்ட்? ஃப்ளாட்டா படுத்துறது அல்ல, ஃப்ளாட்டா ஒரு முடிவுக்குள்ள ஆண்டவரே உங்களை தவிர வேற உதவி இல்லை ஹெல்ப் மீ லார்ட்ன்றது அல்ல. அதுக்கப்புறம் என்ன அவள் சொல்றாரு பாத்தீங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த அவளுக்கு எவ்வளவு ஒரு ஞானம் இருக்கும் பாருங்க. பிள்ளைகளுடைய அப்போ கரெக்ட் தான், பிள்ளைங்க தான் சாப்பிடணும். கீழே விழுது, அவ ஒத்துக்கிறா, நாங்க நாய் தான், நாங்க யூதர்கள் அல்லாதவர்கள் தான், நான் இஸ்ரவேலர்கள் அல்லாததான், அவங்களுக்கு கொடுக்கறது நீங்க எனக்கு கொடுக்காதீங்க ஆண்டவரே. அவங்க சாப்பிட்டு மிச்சம் ஆயிட்டு இருந்து அவங்க சாப்பிட்டு கீழே எறிறதுனா எங்களுக்கு தரலாமேன்னு சொல்லிட்டு இவள் வேண்டிக் கொள்கிறது. இதை பார்த்து தான் இயேசு, இதை பார்த்து தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தான், மகளே உன் விசுவாசம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது பெரியது பெரியது. இப்போ இயேசுவே நினைத்தாலும் அந்த மகளுடைய சுகத்தை தடுக்க முடியாது. காரணம் என்ன? அவ்வளோ பெரிய விசுவாசத்தை இந்த பெண்ணிடத்தில் இயேசு கண்டார். இந்த காலவேளையில் இந்த விசுவாசத்தை நம்மளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை குறித்து எவ்வளோ நாட்களாக நம்ம ஜெபம் பண்ணுறோம் பாருங்க. ஜெபம் பண்ணுறோம் இன்னைக்கு நடக்குமா அன்றைக்கி நடக்குமோன்ற காரியம். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம பொறுமையை இழந்தவர்களாய், அநேக நேரத்தில் நமக்கு வைத்திருக்கிற காலத்துக்குள்ளாக அது நம்ம பொறுமையை இழந்தவர்களாய், கர்த்தர் மேலே நம்பிக்கையை இழந்தவர்களாய் மாறிடும். ஆனால் விடாப்புடியாக ஒரே விசுவாசத்தோட எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாப்பட்ட அவமானங்கள் வேதனையாலும் வந்தாலும் பரவாயில்ல, நான் நம்பின என் தேவனை, நான் விசுவாசித்த என் தேவனை நான் விடவே மாட்டேன், இதை என் வாழ்க்கையில் பெறுகிற வரைக்கும் நான் அவர் மேலே உறுதியான ஒரு விசுவாசத்தில் இருப்பேன் என்ற அந்த என்ன சொல்றது, அந்த அந்த எப்படி பொறுமை நம்பிக்கையோடு கூட இருக்கிற அந்த பொறுமை நமக்கு இருக்கணும். நம்பிக்கையோடு கூட இருக்கிற அந்த பொறுமை, விசுவாசத்துடன் கூடிய அந்த பொறுமையை நாம் இந்த காலவெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த பெண்ணிடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? என்ன சூழ்நிலை ஆனாலும் இயேசுவிடத்திலிருந்து நன்மை பெறாமல் நான் போக மாட்டேன். அதுதான் அவளுடைய முடிவு. சரி, இது தான் முடிவாக இருக்குமா? இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இவள் தாங்கியிருப்பான்னு கேட்டால், நான் விசுவாசிக்கிறேன் இந்த 4 டெஸ்ட் இல்லை, இன்னும் 10 டெஸ்ட் வச்சுருந்தா கூட இந்த கானான் ஸ்திரீ பாஸ் ஆகிட்டுருக்கோம். ஏன்னா வரும்போதே ஒரு முடிவோடு தான் இந்த பெண் வந்திருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி. பார்த்தீங்களா? மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து கடவுளுடைய கரத்தில் இல்லை, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ. இயேசு அந்த 100க்கு அதிபதிக்கு சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் பிரகாரம் உனக்கு ஆகும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? அதே தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றார். என்னன்னா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே எப்படிங்க? அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனாள். இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இப்போ இயேசு உன் மகள் சுகம் அடைவாளாக அப்படின்னு சொன்னாரா? உன் மகள் சுகம் அடைவாளாக அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? உன்னுடைய நீ விரும்புறபடி உனக்கு. அப்போ அந்த தாயாருடைய விருப்பம் என்ன? அதுதான் பாயிண்ட். அப்ப இயேசு அந்த வியாதியா இருக்கிற பெண்ணை சுகமாக்கல. இயேசு என்ன பண்ணார்னா, தாயோடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு வியாதி உள்ள ஒரு மகளை சுகமாக்கல, இயேசு இந்த விசுவாசம் உள்ள தாயாரோடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றினார். அவளுடைய விருப்பம் என்ன? அந்த மகள் சுகமாகிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் பாருங்க, நான் சொல்றேன், பெற்றோர்களாக இருக்கிற நீங்க உங்க பிள்ளைகள் சில நேரத்தில் விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அவங்களுக்காக நான் ஒன்றும் சாப்பிட முடியாதே, வாயும் வயிறும் வேற தானே அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்றேன், அவர்களுக்காக நீங்கள் விசுவாசிக்கும் போது அல்லது அவர்களை குறித்து நீங்கள் ஒரு காரியத்தை விரும்பும் போது உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றது மூலியமாய் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அப்போ ஆரம்பத்தில் படிக்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இயேசு பண்றதெல்லாம். ஆனா உனக்குள்ளே எவ்வளவு விசுவாசத்தை இருக்குதுன்னு கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதித்து பார்க்குறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் பாருங்களேன், சங்கீதம் 32 போங்களேன். 32 அதுல 11ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை என்ன பண்ணுமா? சத்தமா சொல்லுங்க, கிருபை என்ன பண்ணும்? யாருக்கு? துன்மார்க்கனுக்கு இல்ல. துன்மார்க்கனுக்கு என்ன சூழ்ந்து இருக்கும்? வேதனை தான் சூழ்ந்து இருக்கும். துன்மார்க்கனுக்கு வரும் வேதனை அநேக. அவங்க துன்மார்க்கனுக்கு வேதனை தான் சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆனா கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை. அப்போ நம்ம வாழ்நாளில் அவரை நம்புகிற நம்பிக்கையை விட்டு நம்ம விலகவே கூடாது.
சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெறுகிற நன்மைகள் லேட் ஆகலாம், தாமதிக்கலாம். இவ்வளோ நாளா நான் சொல்லுகிறேன், லேட் ஆகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சிறந்த காரியங்களை செய்ய அவர் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்துல 400 வருஷமாய் அவங்கள சிறையில் வைக்கிறாங்க, அவங்கள என்ன சொல்றது, அடிமைத்துவத்தில் வைக்கிறாங்க என்றால் அவங்களுக்காக கானான் தேசம்ன்றது கர்த்தர் ஒன்று உருவாக்கி இருக்கிறாரு. அது உருவாக்குறதுக்கு அத்தனை வருஷம் காலம் ஆயிக்கொண்டிருக்கிறது. அப்போ அத்தனை வருஷமாய் கர்த்தர் கானான் தேசத்தை உருவாக்கி அது பெஸ்டாய் கொண்டு வந்து அது முடிந்த பின்னாடி தான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவார். அப்ப நான் சொல்றேன், உங்களுடைய காலம் ஏன் தாமதமாய் கொண்டிருக்குது, உங்களுடைய ஆசீர்வாதம் ஏன் தாமதமாய் கொண்டிருக்குது, நீங்கள் பெற வேண்டிய நன்மைகள் ஏன் லேட் ஆகி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டான காரியங்களை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் இன்னும் அதிகமான விசுவாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் சோதனை, இன்னும் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஏன் பரீட்சை, இன்னும் அதிகமான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஏன் அவமானம், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிற விசுவாசத்தை உங்களிடத்தில் அவர் பார்க்கும்போது உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம நேரத்தோட முடிக்கலாம். சரியாக 10 நிமிஷத்தில் நான் என்ன பண்ணுறேன், முடிச்சிடுறேன். ஓகே, வாசிங்க. இப்போ நம்ம லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். சாரி, மார்க் 4. இவ்வளவு நேரம் கானான் ஸ்திரியை பற்றி பார்த்தோம். கானான் ஸ்திரீ ஒரு புறஜாதியான ஒரு பெண் என்று நம்ம பார்த்தோம். இப்போ சில மனிதர்களை காமிக்கிறோம் பாருங்களேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்களேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி இயேசுவும் சீஷர்களும் கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. கப்பல்ல போய் இருக்கும்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து இயேசு கிறிஸ்து தல்காணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா என்றார்கள். கவலையாய் இல்லையா என்றால் போதும். என்ன நடக்குது புரியுதுல உங்களுக்கு? கப்பல்ல டிராவல் பண்ணி போயிருக்காங்க. ஒரு பயங்கரமான சூறாவளி காற்று அலை அப்படியே கப்பலே நிரப்புற மாதிரி மோதுது. ஆனா இயேசு என்ன பண்றாரு? தலைக்காணி வச்சுன்னு என்ன பண்றாரு? நல்லா தூங்கினார். அது ஒரு தாலாட்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கப்பல் ஆடுறது நல்ல தூக்கம் பாருங்க. அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம்னு, விசுவாசி பதறான் அப்படின்னு ஒரு வசனத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசுவாசிக்கிறவன் என்ன பண்றதுல பதறவே மாட்டான். இயேசு பதறல. தலைக்காணி வச்சு நல்லா என்ன பண்ண தூங்குறாரு. ஆனால் சீஷர்கள் எல்லாம் பயங்கரமாக பயந்துருக்குறாங்க. அலை அடிக்குது, கப்பலை கவுற மாதிரி இருக்குது, தண்ணியெல்லாம் அப்படியே ரொம்ப முழுகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ பதற்றமான சூழ்நிலையில் இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த பதட்டமான சூழ்நிலையில் இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார். இயேசு உறங்கி கொண்டிருக்கிறத சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்து என்ன சொல்கிறாங்க? அவரை எழுப்புறாங்க. எழுப்பி என்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை கேக்குறாங்களே, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா? இப்போ இவங்க சாவுறது இயேசுக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? கவலை தானே. இயேசுவே கூட இருக்கிறார். இப்போ இவனுக்கு சாவானுங்கன்னா இவர்கள் சாவார்கள் என்றால் அப்ப இயேசுவும் தான் என்ன பண்ணுவாரு? கூட யாரு இருக்கிறதுன்றது அந்த அறிவே என்ன பண்றதுல யாருக்கு இல்ல? உங்களுக்கும் இல்ல, நமக்கும் சில நேரத்தில் இருக்கிறது இல்லை. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியலையானா, நான் கூட தான்ப்பா உங்க கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிறேன். இப்போ இயேசுவும் எங்கிறாரு? நம்மளுக்கு ஒன்று ஆனால் அவருக்கும் ஆக போகுது. அதனால அவருக்கு ஏதாச்சும் அவருக்கு எதுவுமே அவர் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டார். அவர் கூட நம்ம இருக்கிறதுனால நம்மளே எதுவும் என்ன பண்ணாது. யாரு கூட இருக்கிறதுன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயேசு எந்த தைரியத்தில் தூங்குறாரு? இயேசு சீஷர்களுக்கு தைரியத்தில் தூங்க மாட்டாரு. இயேசு இன்றைக்கு எதுவுமே ஆகாது அந்த தைரியத்தில் இயேசு தூங்குறார். எந்த காற்றானாலும், எந்த கடலானாலும், எந்த அலையானாலும் இன்னைக்கு என்ன ஒண்ணுமே. அதனால தான் இயேசு அநேக நேரத்தில் என் நேரம் இன்னும் வரல, அதனால தான் இவங்க என்ன பண்ண முடியல, கொலை செய்ய முடியலன்னு அநேக நேரத்தில் வேதத்தில் சொல்லார். இங்க கூட அதனால தூங்கினாரு. எவ்வளோ புயல் வரட்டும், எவ்வளோ சூழாவளி வரட்டும், இவருக்கு தெரியும் நம்மளை வச்சு பிதா பெருசாக பிளான் பண்ணிட்டாரு. தூக்கின்னு போய் சிலுவையில் தொங்க விடணும்னு பிளான் பண்ணிட்டாரு. அதனால எவ்வளோ புயல் வந்தாலும் எவ்வளோ காற்று வந்தாலும் நம்மள அவர் விடவே மாட்டார், எஸ்கேப் பண்ணிடுவார். அந்த தைரியத்தில் இயேசு இருக்கிறார். சீஷர்களுக்கு என்னன்னா, நம்ம கூட இருக்கிறது யார்? சர்வ வல்லவர். அவர் யார்? அவர் மகா அற்புதங்களை செய்தவர். அவர் காற்றையும் கடலையும் அதட்ட வல்லமை உள்ளவர். அவர் யார்? தேவனுடைய ஒரே பேரான குமாரன்.
அவருக்கு அநேக அற்புதங்களை அடையாளம் செய்கிற திராணி வந்து எந்த விதமான ஐடியாவும் இல்லை. அவரையே போய் எழுப்பி நாங்கள் சாவுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? இந்த நேரத்தில் இந்த டைலாக் தேவையா? நாங்கள் சாவுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையான்னு சொல்லும்போது இயேசு ஒண்ணுமே பேசல. என்ன பண்ணாரு? வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதி. இது எப்படி இருக்குது? வீட்டில் தூங்கி இந்த பசங்க கத்தினே இருப்பாங்க பார்த்தீங்களா? தூங்கி இருப்பீங்க நல்லா டயர்டா. இந்த பசங்க டிவி போட்டு கத்தினே இருக்கும்போது கோவம் வந்து ஏஞ்சி ஒரு கத்துவீங்க. அப்போ வந்து கப்சுப்பு வீடாயிடும் பார்த்தீங்களா? நீங்கள் செய்கிறது பார்த்தா நீங்கள் பல டைம் கற்றுக்குறீங்க. கத்துறது மாத்திரம் இல்லை பிரதர், டமான்னு அடிக்கிறது கூட அதெல்லாம் பண்ணுவீங்க நீங்களாம் நல்லா. அந்த மாதிரி ஒரு சீன் ஆகுது. படுத்துனுக்கிறாரு. ஏன் இவங்க சொன்னவொன்னே மனவனே நேர்ச்சி போய் காற்றையும் கடலை பார்த்து இறையாத அமைதியாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னவொன்னா அது என்ன ஆகுது? அமைதியாகிதான். இது ரொம்ப ஆச்சரியமாகுது பாருங்க. அதுக்கப்புறம் சீஷர்கள் சொல்கிறாங்க, யார் பா இவரு? காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, அவைகளும் இவருக்கு என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அது முக்கியம் இல்லை. இங்க இயேசு என்ன பண்றாருன்னா சீஷர்களை பார்த்து திட்டுறாரு. எப்படி? வாசிங்க பார்க்கலாம். அவர் அவர்களை நோக்கி, இயேசு சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, ஏஞ்சு வந்து காற்றையும் கடலையும் அதட்டிட்டு, பாத்தியா அதுதான் நான் இருக்கணும் மகனை, நான் இல்லைன்னா நீங்களாம் செத்துருவீங்க, செத்துட்டுப்பீங்கடா நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு, என்னை மாத்திரம் எழுப்பாமல் விட்டுருந்தீங்கன்னா. ஏசு அதை சொல்லலை. நீங்களும் நான் இருந்தா அதை தான் சொல்லிப்போங்க. பார்த்தியா? அப்புறம் நம்ம கொஞ்சம் பெருமையாக வந்து காலரெல்லாம் தூக்கினேன், பார்த்தியா நான் இருந்ததுனால தான். அப்புறம் கப்பல்லேருந்து இறங்கினோடனே மீட்டிங் போவார்ல ஏசு, வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் கூட இருக்கிற சீஷரெல்லாம் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. வாங்க நடந்தது அப்படியே சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான காலவேளை நேற்று இரவெல்லாம் கப்பலில் பிரயாணம் செய்து வந்தோம். அப்பொழுது மிகப்பெரிய காற்று அலை வந்தது. இயேசுவை நாங்கள் எழுப்பினோம். அவங்க வந்து அவர் இயேசு இப்படி பண்ணிருப்பார். பெருமை இன்னைக்கு அப்படி தான் பாருங்க. எல்லாம் நான் பார்த்துட்டு சில ஊழியக்காரங்களாம் அவங்க மீட்டிங் போகும்போது 2 பேரை கையோட பிடிச்சுன்னு போயிடுவாங்க. ஒரு கேன்சரில் சுகமான ஒரு ஆண்டி, கடன் பிரச்சனையில் வெளியே வந்த ஒரு அங்கிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி வல்லமையான ஜீவனுள்ள சாட்சியை கேட்போமாக. வாங்க வெக்கப்படாம வாங்க சொல்லுங்க. நான் சொல்லி குத்து ஒன்று இட்டுன்னு வரல. அது இயேசு பண்ணல, அதுக்காக பண்ணல. அதை நானும் ஒரு காலமும் அதெல்லாம் விரும்புறதில்ல பாருங்க. கர்த்தர் நான் சாட்சி சொல்றது தப்பல்ல, சாட்சி சொல்லணும். அதை விட முக்கியம் சாட்சியா வாழும். அதை விட முக்கியம் என்னது? சாட்சியா சொல்றது முக்கியம் இல்லை. சரி, நான் கேட்குறேன். சில பேர் சொல்றாங்க, நான் செத்து போயிட்டு இருப்பேன் பிரதர், கர்த்தர் உயிரை கொடுத்தார். ஓகே, கொடுத்தார். அதை வச்சு இப்போ என்ன பண்ணுகிறேன்? கொடுத்தாரு தான், ஏதோ அந்த உயிர் குத்தா இருக்குது, என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. அப்போ நான் கேட்குறேன், அப்போ ஏன் கடவுள் கொடுக்கணும் அந்த உயிரை ரிட்டர்னு? அன்னைக்கு கொடுத்துக்கிறோம், இன்னைக்கு என்ன பிரோஜனமாகுது? பிரோஜனம் இல்லையே. அப்போ சாட்சி சொல்றது முக்கியம் இல்லை, சாட்சியாய். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தெல்லாம் செய்துட்டு சொல்லல, நான் சூப்பர் மேன், நான் பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்ல. இயேசு சொல்றாரு, ஏன் பயந்தீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் இப்போ நீங்கள் இதை பார்த்தெல்லாம் சிரிச்சுனா இருக்க முடியும். அவ்வளோ கொந்தளிக்கும் போது ரொம்ப நல்லா வருது இல்லை அப்படின்னு சிரிச்சுனா இருக்க முடியும். இதை பார்த்து பயப்படாமையா இருக்க முடியும். இயேசு சொல்றாரு, ஏன் நீங்க பயந்தீங்க? உங்களுக்கு விசுவாசம் இல்லையாமல் போயிற்று. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் போகிற நேரத்துல தான் பயம் உங்களுக்குள்ள வரும். இயேசு அதை எப்படி டேக்கிள் பண்றாரு பாத்தீங்களா? ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. அப்போ இவர்களுக்கு பயம் இருக்கும் என்றால் இவங்களுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. இயேசு எக்ஸாக்ட்டா என்ன சொல்றாருன்னா, தூங்கி இருக்கிற என்ன ஏன்பா நீங்க எழுப்புனீங்க? உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா இதை நீங்களே பண்ணிருக்கலாம் என்றார். ஆமா, புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இயேசு சொல்றாரு. கஷ்டமான டைம்ல கரெக்டான டைம்ல என்ன எழுப்புனீங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிட்டுக்குன்னு சொல்ல இயேசு சொல்றாரு, ஏன்டா பயந்தீங்க? ஏன் பயந்தீங்க? உங்க விசுவாசம் எங்க? இதே காரியத்தை வந்து அங்க லூக்கால சொல்றாரு. லூக்கா 8க்கு போங்களேன். லூக்கா 8 இன்னும் 2 நிமிஷம். லூக்கா 8 8ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 25ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டார்கள் இயேசுவுடைய விசுவாசத்தை கண்டு. இயேசு வந்து சீஷர்களை பார்த்து கேட்கிறாங்க, வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்களுடைய விசுவாசம் எங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில் சில தடுமாற்றமான காரியங்கள், சில அலைகள் எழும்பும் போது அது உங்களை ஒண்ணுமே பண்ணலையே, அது கவுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனா நீங்க என்ன கவுர்ல,
அது உங்களை முழுகடிக்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் உங்களை என்ன பண்ணலாது? முழுகடிக்கல. வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம சந்திக்கிறோம். எந்த மாதிரி சூழ்நிலை? கப்பலில் போய் அலடிக்குது அந்த மாதிரி சூழ்நிலை நான் சொல்ல வரல. பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை அழிக்கும்படியாய், நம்மளை முழுகடிக்கும்படியாய், நம்மளை ஒன்றை இல்லாமல் பண்ணும்படியாய் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். அப்போ அந்த காரியத்தெல்லாம் பார்த்து நமக்கு வேதனை. அந்த காரியத்தெல்லாம் பார்த்து என்னடா இது வாழ்க்கை, நான் என்னை முழுகழிக்கிற மாதிரி இருக்குது, என்னை ஒன்னே இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின் போது கர்த்தர் நேரத்தில் நம்ம நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே நான் முழுகிற மாதிரி இருக்கிற ஆண்டவரே, நான் சாகிற மாதிரி இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கத்தி கூப்பிடும் போது கடவுள் என்ன பதில் தருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் கத்தினிக்கும் போது கர்த்தர் சொல்வார், எங்கே உன் விசுவாசம்? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உன் விசுவாசம் எங்க காமிக்கிற? கானான் ஸ்திரீ காமிச்சா, ஆண்டவரே நாய்கள் குட்டிகளுக்கு பிள்ளைகள் அப்ப வேண்டாம், மேஜல இருந்து கீழே விழுத்த கொடுங்க போதும். உங்க விசுவாசம் எங்க? உங்க விசுவாசம் நான் காமிக்கலையே. நீங்க உங்க விசுவாசம் என்னால பார்க்க முடியலையே. வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சூழ்நிலையை பார்த்தவன பயந்து போகிறோமா? பிரச்சனைகளை பார்த்தவன கண்ணீர்ல முழுகி போகிறோமா? வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்த்தவன அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில போகிறோமா? எங்க உங்க விசுவாசம்? இயேசு கேட்கிறார், உங்கள் விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எங்க உங்க விசுவாசம்? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? அல்லேலூயா. என்ன பதில் வந்துச்சு? என்ன பதில் வந்துச்சு? யாராச்சும் ஏதாச்சும் பதில் சொன்னாங்களா? இந்த பாக்கெட்ல வச்சுருக்கிற விசுவாசத்தை இப்போ காட்டுறது. பிரச்சனை மத்தியில் தான் நீங்கள் எப்படியாப்பட்ட விசுவாசன்றது தெரிய வரும். நம்ம லைஃப் எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டடாக எல்லாமே நலமாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய விசுவாசன்றது தெரியாது. ஆனால் எல்லாமே கைவிடப்பட்ட நேரத்தில், எதுவுமே இல்லாத நேரத்தில், வாழ்க்கையில் முடிகிற ஒரு கடைசி ஒரு தருவாயத்தில் நம்ம வாழ்கிற நேரத்தில் அப்போ தான் நம்ம எப்படியாப்பட்ட விசுவாசன்றது நம்மளுக்கு தெரியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இந்த நாளில் உங்கள் இடத்துல யார் இடத்துலையோ குரலை கர்த்தர் பேசி கொண்டிருக்கலாம். வாழ்க்கையின் முடிவுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாமே இருளாக இருக்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு ஒரு முடிவே இல்லை, என் வாழ்க்கையில் பிரச்சனை இதுதான் என் வாழ்க்கையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறார், பயப்படாதே. எங்கே உன் விசுவாசம்? உன் விசுவாசம் எங்கே? ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிற? ஏன் என்னை விசுவாசிக்க மாட்டேங்கிற? நான் உன்னை கைவிட்டுருவேன் நீ நினைக்கிறியா? நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என் மேலே வைக்கிற நம்பிக்கையை நீ உறுதியாக இருக்கும் போது, என் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நீ உறுதியாக இருக்கும் போது, காற்றானாலும் பரவாயில்ல, கடலானாலும் பரவாயில்ல, புயலானாலும் பரவாயில்ல, அலையானாலும் பரவாயில்ல, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது நீங்கள் என்னை விசுவாசிக்கும் போது. இந்த காலவேளை இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு தைரியமாக போங்க. எப்படியாப்பட்ட நீங்கள் சூழ்நிலை சந்திக்கிறீர்களோ, என் விசுவாசம் என்னை முழுக்களிக்காது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், அலைகள் வந்தாலும் அதில் என்னை தைரியமாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மைப்பட்டுவோமா? கர்த்தர் அந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.